ஒரு கிராமம். கிராமத்தின் வெளிவட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமையான உயரமான பச்சையால் கூடிய ஒரு பெரிய மரம். அந்த மரத்தடியில் குழந்தைகள் விளையாடுவார்கள். மூதவர்கள் உட்கார்ந்து கதைகள் சொல்லுவார்கள். பறவைகள் வீடு கட்டும். மழை வந்தால் எல்லோருக்கும் அதுவே சாயல். ஆனா ஒரு நாள் செய்தி வந்தது. காடு சுத்தப்படுத்தணும், சில மரங்களை வெட்டணும். அந்த வேலையை செய்ய நகரத்திலிருந்து வெட்டுவான் ரவி வந்தான். கையில் கூர்மையான கோடாரி. அவன் மரத்துக்கு அருகே வந்ததும் காடு அமைதியாகிவிட்டது. பறவைகள் பறந்து போனது. காற்று மெதுவாயிற்று. அந்த மரம் சற்று குலுங்கியது போல தோன்றியது. ரவி கோடாரியை உயர்த்தி மரத்தடியில் அடிக்கப் போகிறான். அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டது. ஆழமா, மெதுவா. நிறுத்து. ரவி பயந்தான். அவன் சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் குரல். ரவி, நான் தான் பேசுறேன். உன் முன்னாடி நிற்கும் இந்த மரம். ரவி நடுங்கினான். மரம் பேசுதா? இது என்ன மாயம்? மரம் மெதுவாகச் சொன்னது. நான் வெறும் மரம் இல்ல. இந்த கிராமத்தோட நினைவுகள், கனவுகள் நான் தாங்குறேன். என்ன வெட்டிட்டியா? நிழல் மட்டுமில்லாம போகாது, பல வாழ்க்கைகளும் மாறிடும். ரவி கோபத்தோட சிரிச்சான். நான் வேலைக்காகத்தான் வந்திருக்கேன். உன்ன மாதிரி மரம் வெட்டினால்தான் வீடு கட்ட முடியும், சாலை போட முடியும். மரம் அமைதியா கேட்டது. சரி ரவி, நீ வெட்டணும்னு நினைச்சா வெட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னால ஒரு விஷயம் காண்பிக்கிறேன். அந்த நேரம் மெல்ல காற்று வீசியது. ரவியின் கண்ணுக்கு முன்பு காட்சி மாறிவிட்டது. அவன் தன்னையே பார்த்தான். சின்ன பையனா. அவன் வீட்டில அவரது அம்மா அவனை மரத்தடியில் அமர வைத்து படிக்க வைப்பது. அந்த மரநிழலில் ரவி தூங்கும். மழைக்காலத்தில் அதுவே அவனை காத்தது. ரவி மெதுவாக நின்றான். புதிய காட்சி. ஒரு பாசமுள்ள மூதாட்டி மரத்தடியில் உட்கார்ந்து சுவாசம் விடுறாள். அவளுக்கு மரநிழல்தான் சுகம். பிறகு காலையில் பறவைகள் கூடு கட்டி குஞ்சுகளுக்கு உணவு குடிக்கிற காட்சி. மரம் குரலிட்டது. நான் இருந்ததாலதான் இத்தனை பேர் சிரிச்சாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. என்ன வெட்டினா நீ ஒரு மரத்தை மட்டுமல்ல, ஒரு வரலாற்றையே வெட்டுற. ரவி மௌனமாயிற்று. அவன் கோடாரியை மெதுவா கீழே வைத்தான். நீ சொல்வது உண்மை. ஆனா மரமே, நான் பணம் சம்பாதிக்கணும், இல்லன்னா என் குடும்பம். மரம் மெதுவாக ஒளிர்ந்தது. நீ என்னை காப்பாத்தினா நான் உன்னை காப்பாத்துறேன். ஒரு விதையை நடு. கிராமத்தோட பசங்க கூட்டிக்கொண்டு இன்னும் மரங்கள் நடு. இயற்கையை காப்பாற்றவனை இயற்கை ஒருபோதும் விட்டு போகாது. அந்த வார்த்தைகள் மனசில் பதிந்தது. அடுத்த நாள் ரவி கிராமத்துக்காரரை அழைத்து சொன்னான். இந்த மரத்தை வெட்டக்கூடாது. அதுக்கு பதிலா நாம புது மரங்கள் நடுவோம். சாலை சுற்றி போகட்டும். இந்த மரம் எங்க சின்ன தெய்வம். கிராமத்துக்காரர்கள் ஒத்துக்கொண்டார்கள். குழந்தைகள் விதைகள் நட்டார்கள். காலங்கள் கடந்து மரங்களால் பச்சைகாடு விரிந்தது. ஒரு மாலை ரவி தனியாக மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். மரம் மெதுவாகச் சொன்னது. நன்றி ரவி, நீ என்ன காப்பாத்தல, உன்னுடைய இதயத்தையே காப்பாத்திட்ட. ரவி சிரித்தான். இப்ப புரியுது. மரம் வெட்டுறது வேலை மாதிரி தெரியும். ஆனா மரம் காப்பாத்துறது வாழ்க்கையே காப்பாத்துறது. பச்சையாக மினுமினுக்கும் காடு, சூரிய ஒளியில் ஒளிரும் இலைகள். ஒரு மரம் 1000 உயிர்களுக்கு நிழல். வெட்டாதீர்கள், நட்டிடுங்கள்.